வணக்கம். வாருங்கள் படைப்போம் என்கிற குழு பல பேருக்கு தெரிந்திருக்கும். இதுல நிறைய உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 110 நிகழ்ச்சிகளுக்கு மேல இது நடந்தது. ஒலி அன்மியூட் பண்ணிக்கணும். குமரன் இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டத்துல நம்ம உரையாடல் நடத்த போறோம். அதாவது சமீபத்துல அதாவது எத்தனையோ நம்ம விஞ்ஞான அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்திருந்தாலும் கூட அதுல எப்பவுமே ஒரு புது புரட்சி உண்டாகி இருக்கும். அது போலதான் சமீபத்துல சாட் ஜிபிடி அப்படின்னு நான் உங்களுக்கு கோஹோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பேசலாம். இந்த சமீபத்துல இந்த அளவுக்கு ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொன்னா அது நம்முடைய சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல இன்றைக்கு இதுக்கு முன்னால யூடியூப் வந்த போதோ இல்ல ஃபேஸ்புக் வந்த போதோ இன்ஸ்டாகிராம் வந்த போதோ ஏற்பட்ட அந்த எழுச்சியை விட அதோட தொலைக்காட்சி வந்த போது எத்தனை பேர் தொலைக்காட்சியை 10 லட்சம் பேர் போய் சேர்ந்தது அப்படின்னு சொல்ற காலத்தையும் பிறகு இந்த மற்ற சமூக வலைதளங்கள் போய் சென்ற காலங்களையும் பார்க்கும்போது அந்த வகையில இந்த சாட் ஜிபிடிங்கிறது குறுகிய காலத்திலேயே பல லட்சம் மக்களை போய் சேர்ந்திருக்கு. பல லட்சம்ங்கிறது கூட குறைவு, பல கோடி மக்களை போய் சார்ந்திருக்கிறது. அந்த வகையில இந்த இந்த மென்பொருளை கொண்டு வந்திருக்கின்ற மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் ரொம்ப நாளா நம்மளை பொறுத்த வரைக்கும் கணனி அப்படின்னா அது கம்ப்யூட்டர் அப்படின்னா அது கூகுள் அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம இருந்தோம். இதுல முதல் முறையா பாத்தீங்கன்னா நமக்கு அதை தாண்டி மைக்ரோசாஃப்ட் திரும்பவும் மீண்டும் ஒரு எழுச்சியோட பெரிய அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றோம். நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு எளிய மக்கள் தான். நம்ம விஜய் படம் நிறைய ஓடிச்சா அஜித் படம் ஓடிச்சாங்கிற பார்வையில தான் கூகுளா மைக்ரோசாஃப்டாங்கிறது பார்ப்போம். நமக்கு அதுல வேற எந்த விதமான நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த விதமான தொடர்பும் இல்லை. இருந்தாலும் கூட இன்றைக்கு அந்த மைக்ரோசாஃப்டினுடைய நமக்கு நன்கு அறிந்தவர் சமீபத்துல சென்னையில பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட சிசில் மனோஜ் அவர்கள் நம்மோட இன்னைக்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோட நம்ம உரையாடல் நடத்த போறோம். சிசில், நீங்க மைக்ரோசாஃப்ட்ங்கிற ஒரு மாபெரும் நிறுவனத்துல முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கிறீங்க. உங்களுக்கு முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இப்போ நான் உங்ககிட்ட முதல் கேள்வி கேட்க விரும்புவது என்னன்னா, இந்த தருணம் நம்ம உள்ள போய் பேசுறதுக்கு முன்னால இன்னைக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய அளவுல மைக்ரோசாஃப்டுடைய எழுச்சி இன்றைக்கு உலகம் முழுக்க பேசப்படுகிறது. அது குறிப்பா வெறும் மைக்ரோசாஃப்டை மட்டும் புகழ்ந்து பேசினா பரவாயில்ல. இப்போ இதை ஒண்ணு வந்தா இன்னொன்னு போச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி கூகுள் பில்லர் அப்படிங்கிற அளவுக்கு இதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது நீங்க அந்த நிறுவனத்தை சேர்ந்த வகையில இந்த தருணத்தை எப்படி பாக்குறீங்க? First of all, thank you for the good introduction. And ChatGPT, it's the necessity is the mother of invention. Yeah. So ChatGPT, it is a need to do more for people. This is an artificial intelligence tool. But before I talk about ChatGPT, can everybody hear me? Yeah. Yes. Yeah. I just want to for a couple of disclaimers. Microsoft has just invested in this ChatGPT. OpenAI and Solvanga. OpenAI is the organization that runs, that develops ChatGPT. OpenAI into the Open Artificial Intelligence. That has a profit arm as well as a non-profit arm. Started by a couple of large people, bigger than life image people, Elon Musk and the money. Microsoft has invested $1 billion in this software. Now, based on
the adoption சொல்லுவோம் இல்லையா, எவ்வளவு people யூஸ் பண்றாங்க, how can we improve the product as well as reach of this chat GPT and OpenAI பார்த்துட்டு we invested additional $10 billion to massively push this chat GPT and associated product to adoption சொல்லுவோம். எப்படி நிறைய people யூஸ் பண்றது, how can we infuse this technology into our own product, Excel, Outlook எல்லாம் எப்படி யூஸ் பண்றது. But fundamentally chat GPT is a content aggregator as well as content creator னு சொல்லலாம். It's called a generative pre-trained transformer. Generation என்ன, இப்போ நீங்க நானும் பேசுற மாதிரி it can generate content. Very, very helpful for news articles, poetry, as well as it can write code also. So எல்லாமே வந்து it is enabling people, but it is not going to replace people's creativity. It is supporting ingenuity of the people and making sure people are more intelligent on the body. That is the primary aim of this OpenAI or chat GPT. But larger umbrella பாத்தீங்கன்னா, it's not a Google killer. Google can also, அது ஒரு ஹைப்ல வந்து அப்படி பேசுறோம் நம்ம, நீங்க கேட்டதுக்கு ஆன்சர் சொல்றேன். எவ்ரிபடி இன்னோவேட்ஸ் ஃபாஸ்டர் இல்லைங்களா? ஸோ அவங்களும் வந்து இந்த அடாப்ட் பண்ணி கூகுள்லயும் கொண்டு வரலாம். The difference between Google and ChatGPT is it is more conversation. இப்போ நம்ம பேசுற மாதிரியே ChatGPT will answer and create the content, everything. But I just want to clarify one thing. Artificial intelligence na, it is about speech, vision. இப்போ phoneல vision வச்சு நம்மள it seamlessly authenticates you and gets you into the phone. இல்ல, நான் உங்ககிட்ட அது நிறைய அதை பத்தி கேட்க வரேன். இது வந்து ஓப்பனா AI அம்ப்ரெல்லால வருதுன்ற. இல்ல, இப்போ நான் உங்ககிட்ட சில கேள்விகள் ஒன்னொன்னா வந்துருவோம். முதல்ல வந்து அதுக்கு முன்னால வந்து சில பேர் வந்து உங்களை இன்னும் முழுக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ எனக்கு உங்களை நிறைய தெரியும், 2 தலைமுறையா தெரியும், அதனால நான் பேசுறது சரியா வராது. இங்க வந்து உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண போறவங்க வந்து எங்களுடைய குழுல ஒரு முக்கியமான உறுப்பினர். அவங்க இது வந்து கோஇன்சிடென்டல் தான். அவங்க பேர் வந்து ரெஜினா சந்திரா. வெல்கம் ரெஜினா சந்திரா ஃபார் யுவர் இன்ட்ரோடக்ஷன். Thank you. Good evening. I'm very happy to introduce Mr. Cecil Manoj Sundar, who is the resource person for this session on Chat GPT. Mr. Cecil Sundar is the National Director at Microsoft, leading artificial intelligence and machine learning programs. He is a former Indian Air Force officer, served for the country in Kargil and OPS Parakram operations. He lives in Denver, Colorado, with his wife Victoria, who is also a former Indian Air Force officer, and he has 2 sons. He professionally holds an engineering degree from AC Tech Karaikudi, Masters in Aeronautical Engineering from Air Force Technical College, and MBA from the prestigious Leeds School of Business in USA. Mr. Sundar has a passion and commitment in socio-economic development of rural women and underprivileged children, and looking forward to contributing for greater good of the society. Welcome, sir. Thank you, Chandra. Incidentally, Cecil's mother's name Regina Papa. Coincidence தான் வந்தது. Thank you, Chandra, for that wonderful introduction. சார், நான் இப்போ ஒரு கிரவுண்ட் ரூல் செட் பண்ணிடுவோம் சார். I know you are a great cricketer also. I've seen you playing cricket. இப்போ நீங்க வந்து அந்த கிரிக்கெட்ல வந்து கிரிக்கெட் பால் வச்சு வேகமா வந்து போட்டு ஆடுற ஆளு, நான் வந்து டென்னிஸ் பால்ல ஆடுற சாதாரண ஒரு பிளேயர். ஸோ அந்த ரூலை இங்கேயும் அப்ளை பண்ணிப்போம். இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேசுறாங்க. அது ஆக்சுவலா என்ன சார்? இப்போ வந்து உனக்கு ரொம்ப இன்டெலிஜென்ஸ் கம்மி அப்படின்னா என்னை திட்டிருக்கிறாங்க. அப்பா கூட உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன சார்? கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதா? வாட் இஸ் தட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்? So very good question. நிறைய பேர் artificial intelligence na rocket science something that we don't have ன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, the machine is trained to mimic human being. அவ்வளவுதான். நீங்க அப்படி மெஷின்னா கம்ப்யூட்டர்ஸ் are trained to mimic human being in certain areas, not everything. நீங்க ஸ்பீச் எடுத்துங்க, விஷன். இப்போ நம்ம ஒரு ஆடா மாடான்னு பாக்குறோம், நம்ம we can identify.
So that is, computer can also recognize the same way. இப்போ ஒரு கம்பெனில செக்யூரிட்டி கேமரால இருந்து people are coming வச்சுக்கோங்க. So they will know who are their employees, who are their not their employees. இது வந்து ஒரு விஷன் டெக்னாலஜில you can do that. போன் ஓபன் பண்ணும்போது கூட you can use the vision technology. It captures. இப்போ நான் வந்து ஒளிவண்ணன் மாதிரி I can create a mask, but my retina will be different. That is called human parity. And the human parity வச்சு அது டிடெக்ட் பண்ணி the neural network engine will tell, no, this is ஒளிவண்ணன் for 95%, then lets you in. Some threshold will be there. அது ஒரு விஷன் டெக்னாலஜி. அப்புறம் நீங்க பேசுவீங்க இல்லையா, ஸ்பீச் டு டெக்ஸ்ட். ஸ்பீச் டு டெக்ஸ்ட் வந்து when you write an article or when you send a chat or message to somebody, அந்த ஸ்பீச் வந்து தமிழ்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட். அதை when you click the mic button and talk to that, அது என்ன பண்ணணும், தமிழ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ரியல் டைம் நீங்க அந்த பியூட்டி ஆஃப் இட் யோசிச்சு பாருங்க. நம்ம ஈஸியா பண்றோம், பட் ஒரு கம்ப்யூட்டர் ரியல் டைமா வித் நோ லேட்டன்சின்னு சொல்லுவோம். அப்ப நீங்க பேச அது வந்து அது தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, என்னோட தமிழ் வேற மாதிரி இருக்கும், உங்களோட தமிழ் வேற மாதிரி இருக்கும், ஸ்ரீலங்கால இருக்கும், மலேசியால இருக்கும், எல்லாத்தையும் தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த தமிழ் என்ஜின் வந்து இட் வில் கிரியேட் த டெக்ஸ்ட் வித் ஹியூமன் பேரிட்டி. இப்ப நான் சொல்றது நீன்னு எழுத முடியாது, ரைட்? இதுதான் அந்த என்ஜினோட ட்ரைனிங். அதை வந்து ஸ்பீச் டு டெக்ஸ்ட், இட்ஸ் ஆல்ரெடி தேர். இது ஆல்ரெடி நீங்க டெய்லி யூஸ் பண்றீங்க, போன்ல யூஸ் பண்றீங்க, எஜுகேஷன் யூஸ் பண்றீங்க, எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றீங்க. அமேசான்ல போனீங்கன்னா இட் வில் ஆல்சோ கிவ் யூ ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன். நீ சோப்பு வாங்கினா சீப்பு வாங்க அப்படின்னு வரும். இட்ஸ் கால்ட் ரெக்கமெண்டேஷன் என்ஜின். இட்ஸ் ஆல்சோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டு அப்செல் அண்ட் கிராஸ். சிம்பிளா எடுத்துங்க. இதுதான் ஏஐ இன் சர்டன் ஏரியாஸ் லைக் ஸ்பீச், விஷன், லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்க லார்ஜர் லாங்குவேஜ் மாடல்ஸ் கொண்டு வந்தோம்னா அதுதான் சாட் ஜிபிடி. இப்ப டிஃபரன்ஸ் நான் திருப்பி சொன்னேன் இல்லையா, கூகுளுக்கும் சாட் ஜிபிடினா டிஃபரன்ஸ். கூகுள் வில் ஆன்சர் இட், பட் இஃப் ஐ ஆஸ்க் வாட் இஸ் ரைட் அன் ஆர்டிகல் ஃபார் சோஷியோ எக்கனாமிக் ஜஸ்டிஸ் ஆர் சோஷியல் ஜஸ்டிஸ்னா சாட் ஜிபிடி வில் ரைட் லைக் ஹியூமன். இப்போ இங்கதான் சாரி டு இன்டர்பிரட், நம்ம கொஞ்சமா போலாம். இப்போ இந்த சாட் ஜிபிடிங்கிறது பஸ் வேர்டு. இதுதான் இப்ப நிறைய பேசுறாங்க, ரொம்ப வேகமா வந்து பேசுறாங்க. எனக்கு முதல்ல இந்த சாட்ங்கிறது எனக்கு தெரியும். இப்ப நானும் நீங்களும் மெசஞ்சர், ஆமா. அந்த சாட் ஜிபிடி வந்து என்ன வந்து புதுசா செய்ய போகுது? ஏற்கனவே கூகுள் நிறைய செஞ்சது. நான் போய் ஒரு கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கலாம், அது பதில் சொல்லுது. எங்க பக்கத்துல நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்குன்னா சொல்லுது. எந்த ஃபுட்டு வந்து எனக்கு வந்து 500 கேலரிஸ்குள்ள இருக்குன்னா எனக்கு கூகுள் சொல்லுது. இன்னும் கேட்டா அந்த நான் வந்து வீட்டுல கூகுள் கூட போக வேண்டாம், திரும்பி வந்து அலெக்சா மாதிரி ஹாய் கூகுள் சொல்லு அப்படின்னா எனக்கு எல்லாமே சொல்லுது. இன்னைக்கு சென்னையில மழை பெய்யுமானா மழை பெய்யும், பெய்யாது. அப்புறம் ஏதாவது இப்படி நல்ல ஒரு 5 புக்கு ரெக்கமெண்ட் பண்ணனா பண்ணுது, எல்லாமே செய்யுது. இப்போ என்னோட கேள்வி வந்து, ஏற்கனவே கூகுள் ஒழுங்கா தானே வேலை பார்த்துட்டு இருக்குது, இப்போ சாட் ஜிபி வந்து என்ன புதுசா செய்ய போகுது? அருமையான கொஸ்டின். The difference is fundamentally the very two basic things. It can create content for you. So Google la poi if you are a writer, if you are telling எனக்கு sports and health பத்தி ஒரு ஆர்டிகல் வேணும், I'm going to write na, it will give all the articles which you can refer and write. இல்லைங்களா? ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஹெல்த் பத்தி ஆர்டிகல்ஸ் எல்லாம் ஒரு 50, 100, 150 வரும். அப்புறம் ஆட் இன்சர்ஷன் வரும், எல்லாம் வரும். சாட் ஜிபிடி என்ன பண்ணுன்னா, ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஹெல்த்னா இட் வில் ஸ்டார்ட் ரைட்டிங் லைக் அஸ் இஃப் மிஸ்டர் ஒலிவண்ணன் இஸ் ரைட்டிங். அதை ரைட் பண்ணி அதை பத்தி ஃபுல்லா பிசிக்கல் பெனிஃபிட்ஸ், மென்டல் பெனிஃபிட்ஸ், ஸ்போர்ட்ஸ் எல்லாம் காட்டி கன்க்ளூஷனை கொடுத்து உங்களுக்கு ஒரு ஆர்டிகிளா கொடுக்கும். ஸோ ஹியூமன் வே ஆஃப் ரைட்டிங்க்கும் திஸ் இஸ் கால்ட் டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர். எப்படின்னா, லார்ஜ் ப்ரீ-ட்ரெயின்ட் மாடல்ஸ் வில் மிமிக் அண்ட் ரைட் லைக் ஒலிவண்ணன் ஆர் சம்படி. ஸோ ஹியூமன் பீயிங் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. Point number 2, this is important, it also has some bias. நல்லா நாச்சுங்க, சாட் ஜிபிடி வந்து as of now preview version, research version தான் இருக்கு. So data is cut off at 2021. bias அப்படின்னா நேர்மையா இருக்காதுன்னு ஒத்துக்கிறீங்க? ஆமா. இஸ் எனி ஓபன் ஏஐனா, இப்ப ஓபன் ஏஐன்னு பார்த்தோம்னா ஏஐல மேஜர் சேலஞ்ச் we have ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேர்க்கணும். ஓப்பன்னா யார் வேணாலும் அதை பயன்படுத்திக்கலாம், பயன்படுத்தலாம். அதை வந்து நீங்க கிரியேட் பண்ணி நீங்க ப்ராடக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுல மேஜர் சேலஞ்ச் என்னன்னா எத்திக்கல் ஏஐன்னு சொல்லுவோம். ஏஐ ஃபார் ஆல் அண்ட் எத்திக்கல் ஏஐ. இப்ப நம்ம 2 பேரும் எப்படி இருக்கோம்? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், வித்தவுட் எனி அஃபென்ஸ் டு எனிபடி.
நம்மளை வந்து மேன் வித் 35-40 நம்மளை கேப்சர் பண்ணி ஒரு இமேஜ் சொல்லிடும். இதே there was an incident when we captured சொல்லுமா இல்ல என்ன 30 to 40 சொல்லுமா கரெக்ட்டா சொல்லுங்க. சோ இன்னொரு என்னன்னா இப்ப let's say ஒரு சைனீஸ் பர்சன் ஒரு நடந்தது சொல்றேன். ஒரு சைனீஸ் பர்சன் when the same person is captured, it will tell a man with closed eyes syndrome. This was previously it was a problem. So our features are different இல்லைங்களா? அது வந்து எப்படின்னா அதான் எத்திக்கல் ஏஐன்னு சொல்றோம். இன்க்ளூசிவ் ஏஐ, எத்திக்கல் ஏஐ, இதுதான் சேலஞ்சு. பேஸ்ட் ஆன் த டேட்டா. இன்னொன்னு வச்சுக்கோங்க, இந்த டேட்டா எவ்வளவு நம்ம கொடுக்குறோம் ப்ரீ ட்ரைன், இட்ஸ் கால் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஒரு ஆர்டிகிளை பார்த்து ஐ அப்ரூவ் திஸ் ஆர்டிகிள்னு கிளிக் பண்ணீங்கன்னா, தம்ஸ் அப் கொடுத்தீங்கன்னா, இட் வில் அக்செப்ட் தட் ஆர்டிகிள் அண்ட் தென் இம்ப்ரூவ் இட். நீங்க எவ்வளவு ட்ரெயின் பண்றீங்களோ, இப்போ கான்டென்ட்டே இல்லாம வந்து சும்மா தமிழ்ல சொல்லலாம், காத்துல வெண்ணெய் எடுக்க முடியாது. யூ காட் டு ஹேவ் கான்டென்ட். கான்டென்ட் மேல ட்ரெயின் ஆகி இட் வில் அச்சீவ் ஹியூமன் பேரிட்டி. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு நான் ட்ரை பண்ணேன். இன்னைக்கு நான் இப்போ கொஞ்சம் 4-5 நாளா இதுல தான் என்னோட பொழுதுபோக்கு போயிட்டு இருக்கு வச்சுக்கலாம். இன்னைக்கு ஒரு கேட்டேன், எனக்கு ஒரு கதை சொல்ல, ஒரு ஆண் பெண் ஒரு இளைஞர்கள் பத்தி ஒரு கதை சொல்லுன்னு கேட்டேன். அது ஜென்ரலா வந்து ஒரு கதையை சொல்லுச்சு. ரொம்ப மொக்கையான கதைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அந்த கதையில வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் கொடுத்தேன். அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல, இவங்க பிடிக்கல, அது மாதிரி கொஞ்சம் போட்டு கொடுத்த உடனே அதை இன்னும் ரீஃபைன் பண்ணி பிரமாதமா கொடுத்து. இப்போ நீங்க சொல்ற அந்த கான்டென்ட் ரிச் பண்றதுங்கிறது இதுவா இல்ல? இதேதான் யூ ஆர் ட்ரைனிங் த ஏஐ என்ஜின் அண்ட் அஸ் த மோர் அண்ட் மோர். இப்ப 2021 போயிடுது இல்லையா? அந்த கான்டென்ட் அவங்க அக்ரிகேட் பண்ணது 2021 வரைக்கும் அஸ் அ ரிசர்ச் என்ஜின். இதை நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றதுக்கு கொடுக்குறோம். With an understanding, a free version will improve its engine and behavior. இது நீங்க more you do a paid version, they will have more aggregation. என்ன, it can create code for students. ஒரு கம்ப்யூட்டர் கோட் கூட அது இப்போ கூட ஜென்ரேட் பண்ணும். எல்லாம் வந்து அது பண்ணும். பட் more you have to keep training. So where are we with this? இப்ப ஐபோன் வந்தப்ப nobody, when Steve Jobs rolled out iPhone, nobody believed touch phone is going to change the world. It became a productivity tool. Collaboration tool. Adha ChatGPT will become eventually a platform that can help content creators, students, writers, and like a natural conversation. It's called natural language understanding intelligence services. It will do something like ஒரே ஒரு கேள்வி சப்பா, நான் நடுவில் கேட்கறேன்னா எனக்கு புரியல அப்படிங்கிறனால கேட்குறேன், கொஞ்சம் கிளாரிட்டி வரணும்ல. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எழுதுறான்னு சொல்றீங்க, இந்த இணைப்புல நிறைய ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க. மேடம் ப்ரொஃபசர் தவமணி மேடம் இருக்காங்க. இப்போ நாளைக்கு வந்து காலேஜ்ல வந்து எத்திராஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு 50 பேரை வந்து ஒரு எஸ்ஸே எழுதிட்டு வர சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ஒரு ஏதோ பத்தி வந்து ஒரு 400 வேர்ட்ஸ் எழுதிட்டு வாங்கம்மான்னு சொல்றாங்க. இந்த 50 பிள்ளைங்களை வீட்டுக்கு போய் சாமர்த்தியமா இந்த சாட் எடுத்து வந்து சாட் ஜிபிடியை வச்சு 50 பேருமே வந்து ஒரு எஸ்ஸே தயார் பண்ணி கொண்டு போய் மேடம்கிட்ட கொடுக்குறாங்க. மேடம் 50 பேரும் பார்க்குற 50ம் வந்து வித்தியாசமா இருக்கு. 50ம் வந்து எங்கேயாவது திருடிருக்காங்க. பிளேகரிசம் டெஸ்ட் பண்ணா பிளேகரிசம் 0ன்னு காட்டுது. பர்ஃபெக்டா இருக்கு. இப்போ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 out of 10 தான் கொடுக்க முடியும். ஏன்னா லாங்குவேஜ் பிரமாதமா இருக்கு, ஒரு சின்ன இங்கிலீஷ் கரெக்ஷன்ல எல்லாமே இருக்கு. இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 10க்கு 10 கொடுக்கறது கரெக்டா தப்பா? See, we have to, ரொம்ப it's a difficult question to answer, but I'll try. என்னன்னா இப்ப டெக்னாலஜியை நம்ம அடாப்ட் பண்றோமா, டெக்னாலஜியை டினை பண்றோமான்றது ஒரு கொஸ்டின் எல்லாருக்கும். திஸ் இஸ், நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி, இட்ஸ் an enabler of your creativity. இப்ப நம்ம எப்படி ஃபுட் நோட்ஸ், எப்படி ஆர்டிகல்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி எழுதுறோமோ, அதே மாதிரி இட் கிரியேட்ஸ் அ கான்டென்ட். அந்த கான்டென்ட்டை வந்து இப்ப as much as ChatGPT டெவலப் ஆகும்போது அதை பிளேகரிசம் அதை ஃபைண்ட் பண்றதுக்கும் GPT-0 ஒன்று இருக்கு, ஆன்டி ஜிபிடின்னு வந்துருச்சு ப்ராடக்ட்ஸ். ஸோ ப்ராடக்ட் வில் டெல், இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் த மெயின் திங், இஃப் ஃபார் எத்திராஜ் காலேஜ் டசன்ட் வாண்ட் டு யூஸ் டெக்னாலஜி, அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ChatGPT வரக்கூடாது. நீங்க ஸ்டூடெண்டா கிரியேட் பண்ணணும்னா யூ கேன் யூஸ் ஆன்டி ChatGPT டு ஃபைண்ட் வெதர் இட் இஸ் பிளேஜரைஸ்ட் ஆர் நாட். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்துடும், நாளைக்கு வந்துடும். But the larger question professors all should ask is, how should I encourage my students to use and how should they add value?
இந்த நீ கிரியேட் பண்ணாலும் உன்னோட கிரியேட்டிவிட்டி இதுல எப்படி வருது, நானும் இதை எப்படி யூஸ் பண்ணி ஐ கேன் அட்ரஸ் மோர் மோர் வேல்யூ, ஹவு கேன் ஐ கிரியேட், அப்படிதான் நம்ம யோசிக்கணுமே தவிர டெக்னாலஜி ஸ்டாப் பண்றதுனால அது வந்து நிக்க போறது கிடையாது. தெர் ஆர் டூல்ஸ், long-winded answer, but you have to, adoption has to happen, and the creativity also will improve. Value, creativity will improve along with it. Initial challenges நீங்க ரொம்ப நல்லா பதில் சொன்னீங்க. இப்ப நான் வந்து நீங்க இப்ப பேசுறது ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன். இத நான் சொல்றது சரியான்னு பாத்துக்கோங்க. இந்த சாட் ஜிபிடியா இல்ல இந்த செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் இதெல்லாம் நம்ம உள்ள என்ன கொடுக்குறோமோ அதான் நம்ம திருப்பி கொடுக்க. வாட் யூ கிவ் யூ ஆர் கோயிங் டு கெட். அதுவாகவே புதுசா ஒரே ஒரு செகண்ட், இட் இஸ் ஆல்சோ ப்ரீ-ட்ரெயின்ட் ஆன் லார்ஜஸ்ட் டேட்டா செட். இப்ப அந்த ஒரு ஆர்டிகிள்னா அந்த ஆர்டிகிள் வந்து ஃப்ரீ இன்டர்நெட்ல இருக்கும், ஆர் யூனிவர்சிட்டிஸ் பப்ளிஷ்டு. இட் இஸ் ட்ரெயின்ட் யூசிங் ப்ரீ-ட்ரெயின்ட் யூசிங் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா செட். நம்ம வந்து அதனோட டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் சர்ச் பண்ணது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுது பிரதர். இப்போ சப்போஸ் பாத்துக்கலாம், இப்ப நம்ம கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி 2019 போவோம். 2019ல திடீர்னு ஒரு நியூ வேரியன்ட் வந்தது. they said it's COVID-19 அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அது வரைக்கும் நம்ம எந்த டேட்டாவும் அந்த கோவிட் பத்தியோ அந்த வைரஸ் பத்தியோ கிடையாது. இப்போ 2020ல சப்போஸ் இப்ப இருக்கிற இதே சிஸ்டம் அன்னைக்கு இருந்திருந்தா நம்ம போய் ஹலோ எனக்கு கோவிட் புதுசா வந்திருக்கு, இதுக்கு ஏதாவது மருந்து ரெக்கமெண்ட் பண்ணனா அதால பண்ண முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? ஏன்னா அதுகிட்ட எந்த விதமான தரவுகளும் டேட்டாவோ அதுல கிடையாது இல்லையா? உண்மை. இப்போ அதுக்கு தெரியாத ஒரு விஷயத்த போய் நம்ம கேட்கும்போது அதெல்லாம் கண்டிப்பா கொடுக்க முடியாது. ஏற்கனவே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அலசி நமக்கு எடுத்து வந்து கொடுக்கும் அப்படிங்கறது அளவுக்கு நம்ம புரிஞ்சிட்டோம். ஏன்னா நாம இப்ப நான் இன்னும் 1-2 கேள்வி நிறுத்திட்டு நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க, நிறைய பேர் கேட்பாங்க. அதனால நான் இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். இப்போ இந்த உங்களுக்கு தெரியும், காலாகாலமா வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வரும்போது ஒரு பெரிய மக்கள் பயந்தாங்க. ஐயோ நீ வேலையே போயிரும் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. அது ஒரு லார்ஜர் எக்ஸ்டென்ட் உண்மைதான் இல்லையா? ஒரு 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 வீட்டுல உட்கார்ந்து ஷர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த காலம், புடவை தச்ச காலம் போய் மிஷின்ல வந்து இங்கிலாந்துல வந்து அடிச்சு தள்ளி கொண்டாந்து குவிச்சாங்க. அது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுடைய இம்பாக்ட் வந்து 150-200 வருஷம் ஆச்சு. ஈவன் அதனாலதான் இந்த டெவலப்பிங் நேஷன்ஸுங்கிற புவர் நேஷன்ஸுங்கிறது வைட வந்து விரிவாக்குனது வந்து அதான் காரணம். அதுக்கு பிறகு 80களில் கம்ப்யூட்டர் ரெவல்யூஷன் வரும்போதும் அப்ப நாங்கெல்லாம் பார்த்தோம். அட்லீஸ்ட் அதாவது 20 வயசுல இருக்கும்போது இன்னைக்கு பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து ஒரு பார்த்தோம். இன்னைக்கு வந்து அந்த ரெவல்யூஷன், அந்த புரட்சி பார்த்தோம். இன்னைக்கு வந்து இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய ரெவல்யூஷனை பத்தி பேசும்போது இப்போ ஆல்ரெடி நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜெர்மனியில வந்து நிறைய ஃபேக்டரிஸ்ல வந்து பெரிய பெரிய BMW ஃபேக்டரி இதெல்லாம் நிறைய ஒர்க் பண்ண, உதாரணத்துக்கு 1000 பேர் ஒர்க் பண்ண இடத்துல 100-150 பேர் ஒர்க் பண்றாங்க. இங்க சென்னையில இருக்கிற கார் ஃபேக்டரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஃபேக்டரில எல்லாம் இப்ப ரொம்ப ரொம்ப குறைவாயிட்டாங்க. அப்ப எங்க போனாங்க அப்படின்னு சொன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து டேக்கிங் ஓவர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க வந்து ஹாட் சீட்ல இருக்கிறவங்க, உலகத்துல இருக்க ஒரு பெரிய நிறுவனத்துல நீங்க வந்து ஒரு பொறுப்புல இருக்கிற இயக்குனர், இதை நீங்க வந்து வெளிப்படையா சொல்லுங்க. இதுல என்ன பெரிய விதத்துல வந்து வேலையின்மை வரும்னு நினைக்கிறீங்க? மக்களுடைய வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இப்ப எதிர்காலத்துல வரவங்க என்ன செய்யணும்? 2வது கேள்வி வந்து இன்னைக்கு 800 கோடி மக்கள் இருக்கும், 8 பில்லியன் பாப்புலேஷன் இருக்கும். நம்ம 8 பில்லியன் பாப்புலேஷனை அகாமடேட் பண்றதுக்கு என்ன புதுசா வேலைகள் கிடைக்கும், எப்படி தயாராகணும்? ஏன்னா பொதுவா சொல்லுவாங்க திஸ் வில் கிரியேட் a நியூ செட் ஆஃப் ஜாப்ஸ் அப்படின்வாங்க. யாருக்கு கிரியேட் பண்ணும், எப்படி கிரியேட் பண்ணும், எல்லா பாப்புலேஷனையும் அகாமடேட் பண்ணிக்க முடியுமா? இதுக்கு நான் உங்க பதில் எதிர்பார்க்கிறேன். It's a challenge. Any technology revolution we call now it's industrial 4.0 revolution. It's an era of innovation, digital economy, artificial intelligence எல்லாமே. இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி artificial intelligence is an enabler for human creativity. It's not going to replace. For example, நீங்க ஹெல்த் கேர் எடுத்துங்க. Based on your data, you can tell whether Volivannan will have diabetes or Cecil will have heart attack or something. You can predict. These are very important data points. Earlier you don't have. Certain sectors, it is a hugely beneficial. Certain sectors and beneficial for human lives, beneficial for education, everything. Job பொறுத்த வரைக்கும்னா இட்ஸ் a misnomer. India has youngest population. In world வச்சே பேசுவோமே, youngest population. The opportunity வந்து இப்போ எவ்வளவு பேர் டெல்லர்ட்ட போய் பணம்
கிடையாது. So digital will be digital. நீங்க போனீங்கன்னா your transaction is online already, right? Everything when it gets into a digital and AI based thing, உங்களுக்கு தெரியாம it is also creeping into your life on its own. But depending on the job, certain jobs they have to reskill. If teachers have to rethink, for example, definitely teachers have to rethink. நான் என்ன இதுல என்னோட வேல்யூ, இந்த டெக்னாலஜி ரெவல்யூஷன்ல நான் எப்படி என்னோட வேல்யூ ஆட் பண்றேன், ரைட்? அண்ட் தே வில் அடாப்ட். அண்ட் சம் செட் ஆஃப் பீப்புள் we call upskill or cross skill or reskill, and the reskill towards system design, that has to happen. But primarily what we think from Microsoft perspective, it is not an engine. Any AI engine is not going to take the job away. It is going to create set of jobs in new sectors and infuse artificial intelligence in the any industry, right? By the way, இது போய் ஊசி போடாது, என்ன மாத்திரை கொடுக்காது, மாத்திரை சாப்பிடாது, சாப்பாடும் சாப்பிடாது, right? Everything a man has to, agriculture has to produce its own goods, agriculture, agro industries have to grow, supply chain has to be there. These industries will be better, faster, resilient supply chain will be there, better predictability of human lives will be there. அப்படிதான் நம்ம யோசிக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து ஸ்மார்ட் சிட்டிஸ், கனெக்டட் சிட்டிஸ், இதுதான் உங்களுக்கு நடக்குமே தவிர ஒன் ஆர் டூ ஸ்மால் ஏரியாஸ்ல உங்களுக்கு இம்பாக்ட் ஆகிறது. Future generation will upskill and reskill to this AI world. Will Microsoft take the responsibility of training large chunk of Indian graduates who are rolling out year after year to train them, because they are the people who are going to sweep the entire job market, right, in a different direction? நீங்க மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கா, பர்டிகுலரா தமிழ்நாட்டில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ ஏதாவது நீங்க ஒர்க் பண்றீங்களா? It's so first of all, Microsoft மட்டும்தான் ஜாப் மார்க், எல்லாமே கூகுள், சின்ன எல்லாம் Fortune 100, 500 Indian companies. India's GDP is 8% growth, a huge success story. Every company will provide opportunity. But what we are doing, we have programs like technical education for school. எங்களோட மிஷனே அதுதான். மிஷன் என்னது? Empower everybody to do more. Monetization revenue is a byproduct of your best services. But idea is, as a planet, we have to be better. அதுதான் வந்து larger vision வச்சுக்கலாம். அதுதான் larger vision வச்சுக்கிறது இல்லை, larger vision அதுதான். But we have something called TEALS program, which we are partnering with the government of Tamil Nadu. Same program we are partnering with Malaysian government. Same type of program we are partnering with probably I'm talking with Sri Lankan delegation also. So இது என்னன்னா, these governments are very proactively enabling the children to be competitive in the global market. எப்படி காம்படிட்டிவா இருப்போம்? நம்ம டீச் பண்ணதே டீச் பண்ணா காம்படிட்டிவ் இருக்க முடியாது. ஏன்னா ஸ்கில்ஸ் ஆர் டிஃபரெண்ட். பட் தென் வி ஆட் ஸ்கில்ஸ் லைக் ரொபோட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், இதெல்லாம் வந்து கேட்ச் தம் எங்கன்னு கொண்டு வரும். The phenomenal ideas and concept we are bringing, and that is why these global companies try to contribute for a better plan. So training the children at the young age in terms of robotics, AI, machine learning. Once they go to college, you create center of excellence where they create projects and internship. Angarandi job market ready irupanga. Job market is not limited to India alone, and that is what everybody should take away. In the idhila job market is global, connected, and opportunity across the world. Abadi dhaan nama paakrom. Thank you. And the last question is pertaining to the publishing industry. பதிப்பாளர், எழுத்தாளர்களுக்கு மிக முக்கியமானது. சமீபத்தில் நாங்கள் ஒரு புத்தகம் போட்டிருந்தோம், அன்பவுண்டிங் அப்படின்னு. இந்த புத்தகத்தை நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்கல, இது வந்து கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட்ல. இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலா இதை வந்து அவர் சொல்லும் போது எனக்கு புரியல. ஒரு 12ஆம் வகுப்பு பையன் கிருத்திக் விஜயகுமார் அப்படிங்கிறவர் தான் இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருந்தார். நான் இதை படிச்சுட்டு சில அந்த பதில்கள், கேள்வி பதில் ஃபார்மேட்ல தான் எழுதியிருந்தாரு. அதாவது அந்த பதில்கள் படிக்கும்போது ஒரு 12ஆம் வகுப்பு மாணவனுக்கு உள்ள இருக்கா அப்படிங்கும்போது அவர் சொன்னாரு, இல்ல அங்கிள், இது வந்து இது முழுக்க முழுக்க வந்து இந்த கொஸ்டின்ஸ் ஆர் ஆல் ஐ ஆஸ்க்ட் இன் ஏஐ ப்ரோக்ராம், அது மூலமா தான் நான் எடுத்தேன். திஸ் ப்ரோக்ராம் வந்து இஸ் டெவலப்டு இன் த சேம் வே. அதாவது ஒரு பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலமா பண்ணியிருக்கிறோம். வித் ஹெல்ப் ஆஃப் பண்ணி
நான் வந்து இதுல வந்து இந்த புக் வந்து ஒரு 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 இயந்திரம் உருவாக்கினாவே வெரி நைஸ். இதெல்லாம் வந்து இந்த நவம்பர் உங்க இது வரதுக்கு முன்னாடி சாட் ஜிபிடி வரதுக்கு முன்னால நடந்த விஷயங்கள். இப்ப வந்து சொல்லியிருந்தா புரிஞ்சிருக்கும். அப்ப ஏதோ தம்பி சொல்றாரு, ஏதோ நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஒரு அப்படின்னு தான் பண்ணோம். இந்த சாட் ஜிபிடி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி நாங்க பேச ஆரம்பிச்ச பிறகு திரும்ப தான் இது நம்ம ஏதோ ஒரு புத்தகம் தம்பி சொன்னானேன்னு கூப்பிட்டு கேட்டா ஆமாண்ணா அப்படின்னு சொல்லும் போதுதான் நான் வந்து மகிழ்ச்சியினுடைய உச்சிக்கே போயிட்டேன். அப்படிங்கிற போது நாங்க முதல் முறையா வந்து ஒரு புத்தகத்தை வந்து முழுக்க முழுக்க மெஷின் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது. உங்ககிட்ட ஒரு கேள்வி, பதிப்பாளர்கள் எழுத்தாளர்களா எப்படி இந்த இந்த டெக்னாலஜி இப்போ அப்கோர்ஸ் ஒரு புக் வந்திருக்கு, பட் இதுமே மற்றது இப்போ வந்து எப்படி வரணும்னா எப்படி பயன்படுத்திக்கலாம்னு சொல்லுங்க, அப்புறம் நம்ம கேள்விகளுக்கு போயிடலாம். இப்ப first of all, I didn't even realize the complete book was written by AI engine, right? Artificial intelligence engine. Naturally, ChatGPT மாதிரி ஒரு content creation engine வச்சு. But you know how fast the book would have been created? நம்ம ஒரு புக் எழுதுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே 2 months or 1 month ஆகுதுன்னா this could have been possible in a day or in hours. See the productivity. நான் பேசுறது அதுதான். இந்த ப்ரொடக்டிவிட்டி நீங்க ப்ரூஃப் ரீடிங் பண்றதும் அதுல போட்டுக்கலாம். இப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, ப்ரூஃப் ரீடிங், லாங்குவேஜ், கிராமர் எல்லாம் லூயிஸ்ன்னு சொல்றேன் இல்லையா, லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ், அதுல ஃபீட் பண்ணீங்கன்னா வந்துடும். மூணாவது, இந்த புக்கை வந்து 10 லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்றீங்க. தட் இஸ் த லாங்குவேஜ் ஏஐ. நீங்க கொடுத்து எனக்கு ஜாப்பனீஸ்ல கூட, ஜெர்மன்ல கூட, இங்கிலீஷ்ல கூட, தமிழ்ல கூடனா ஆட்டோமேட்டிக்கா வந்து வித்தின் ஹவர்ஸ் இட் வில் put it in your translate பண்ணி கொடுத்துரும். So that is the level of sophistication you're talking about. Every industry will be disrupted. And the word correct mark பண்ணி. It is not transformed. It will be disrupted with AI. Are we ahead of the curve? இதுல multiple possibilities are there. நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா இப்ப ஒரு ஸ்டெப் ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். என்ன டிஸ்ட்ரப்ஷன்னா நீங்க அதை அடாப்ட் பண்ணலன்னா பிசினஸ்ல இருக்காது. You see, that is a difference. Kodak வந்து இன்னைக்கு கிடையாது. அன்னைக்கு அந்த இத்திராஜ்ல பேசியிருந்தோம், Kodak கிடையாது. There's so many companies which didn't adopt technology, not even they didn't exist, they don't know. People, new generation, they don't know. அது மாதிரி தான் இது வந்து நீங்க அடாப்ட் பண்ணீங்கன்னா, again, it's not going to replace, let me be very clear, it's not going to replace your creativity. It's going to enable your productivity. It's going to empower all, and it's going to make you do more things, more better things for humanity. ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையாக இப்படிப்பட்ட ஒரு காலத்தை நம்ம வாழறோம். அதுவும் ஒரு 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 பெரிய பெருந்தொற்று வந்த போது மிக குறுகிய காலத்துல அதுக்கான தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டு உலகம் முழுக்க காப்பாற்றப்பட்டது. அதே மாதிரி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே இன்னொரு விஷயம், பெரிய விஷயம் நடக்குது. குறிப்பா வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. இப்போ கேள்வி கேட்க விரும்புறவர்கள் அந்த கை சிம்பலை வந்து உயர்த்தலாம். ஏன்னா நீங்க அன்மியூட் பண்ணி இப்போ பேச முடியாது. கை சிம்பலை வந்து நீங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்க, அதை நீங்க வந்து செய்யலாம். அதை பாருங்க, ஏற்கனவே 2 பேர் கேட்டாங்க. எங்க குழுனுடைய மிக முக்கியமான ஒருங்கிணைப்பாளர் ஹர்ஷா லைன்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹர்ஷா வந்து முதல் கேள்வி கேட்கணும். ஏன்னா ஹர்ஷா வந்து ஒரு திறனாய்வாளர். அவங்க வந்து இப்ப இன்னும் படைப்பாளர் ஆகல. ஹர்ஷா முதல் கேள்வி, ஏன்னா அவங்க தான் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பு சொல்லியிருக்கணும். அவங்க வெளியில போயிட்டாங்க, அந்த நேரத்தில் திரும்ப உள்ள வந்திருக்காங்க. ஹர்ஷா, நீங்க வந்து உங்க முதல் கேள்வி உங்களுக்கு கேளுங்க. இப்ப கேள்வி கேட்கறவங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், இதுல நிறைய பேர் வந்து அவருடைய ரொம்ப நெருக்கமான நண்பர்கள்லாம் உள்ள வந்து பார்த்துருக்கேன். இங்க வந்து பர்சனலா எதையும் விசாரிக்க வேண்டாம். ஏன்னா அது லைவ்லயும் போகுது, நிறைய பேருக்கு போறதுனால நேரடியா வந்து நீங்க கேள்வியை மட்டும் கேட்கணும்னு அன்பா கேட்டுக்கிறேன். அந்த வகையில ஹர்ஷா, முதல் கேள்வி நீங்க கேளுங்க. சிவ இளஞ்செழியன் முதல் கேள்வி கேளுங்க. ஹர்ஷா வரல, அன்மியூட் பண்ணிருக்கேன், கேளுங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், எனக்கு என்னன்னா சார் ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னன்னா ஒரு காலேஜ்ல வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஒரு தலைப்பு கொடுத்தா அடுத்த நாள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து போயிட்டு ஒரே தலைப்பை எடுத்து போய் அந்த தலைப்புலேயே வந்து பல்வேறு ஒரு 10 கட்டுரைகள் எடுத்து போயிட்டு எஸ்எஸ் ஆர்டிகல்ஸ் எடுத்து போய் கொடுக்குறாங்கன்றாங்க. அப்போ அதுல எந்தவித மிஸ்டேக்ஸும் இருக்காது, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஒரே தலைப்பு தான், ஆனா எப்படி அந்த ஏஐ அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படி வெவ்வேறையா
தானே கொடுக்குமா, இல்லை ஒரே தானே கொடுக்க முடியும்? ஒரே ஆர்டிகல் தானே அத்தனை பேருக்கும் வரும், ஏன்னா ஒரே தலைப்பு ஒண்ணுதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுது. நீங்க 10 பேரும் ஒரே மாதிரி சப்மிட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? ஒரே மாதிரி தானே வரும். அது எப்படி டிஃபரண்ட்? அது நான் 2 இதை கிளாரிஃபை பண்ணேன். அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அதை யூஸ் பண்றது ரைட்டா தப்பான்ற டெசிஷன் நான் இப்ப அது சொல்லலை நான். அது வந்து இப்ப யூனிவர்சிட்டி டெல்ஸ் ஆர் த காலேஜ் டெல்ஸ் நீங்களே எழுதி கொண்டு வரணும், டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா தட் ஸ்டூடெண்ட் ஷுட் அடர் டு தட். லெட்ஸ் பி வெரி கிளியர். ரெண்டாவது, இல்ல நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் பண்ற மாதிரி, நீங்க ரெஃபரன்ஸ் ரிசர்ச் அண்ட் ரெஃபரன்ஸ் பண்ற மாதிரி பண்ணிக்கங்க. பண்ணிட்டு யூ புட் சாட் ஜிபிடில இந்த கான்டென்ட் எடுத்திருக்கேன்னு போட்டாங்கன்னா then you can see what kind of creativity they bring to the table. அது ஒன்று. ரெண்டாவது, is all 10 going to be the same? Depending on how you interact. இப்ப நான் கேட்கிறேன் வந்து ஹெல்த், ஒரு ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஹெல்த்துக்கு ஒரு ஆர்டிகல் கொடுன்னு கேட்கிறேன். somebody might tell வந்து ஹெல்த்துக்கு ஸ்போர்ட்ஸுக்கு என்ன ரெலவன்ஸ்னு கேட்போம், ரைட்? Depending on my own cognitive thinking, that sentence might differ here and there. That is all. But overall, the content will remain approximately same is my guess, right? So, இப்போ நீங்க இது வந்து still in free research preview தான். Whether it will, இப்போ ஒரு GDP டேட்டா கேட்டோம்னா GDP data is a fact. அது யார் கேட்டாலும் அதான் கொடுக்கும். Statistically, it won't lie. Whether content-wise, grammatical-wise, it will change the word here and there depends on, from my perspective, the intent, the question you are asking, and the way you ask. So you might find some slight variation, but the core will remain the same, right? But the larger question you need to ask is, should I, as a professor, should let the students' creativity to improve by technology வந்து adoption இல்லாம prevent பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் is a major mistake. Eventually it will come, then we will become irrelevant. அதுக்காக சொல்றேன், how can we also adopt, they also adopt, but then have the tools that clearly identifies the students are putting their creativity or augmenting their creativity along with the technology. Thank you, sir. Thank you. Nice question. Beautiful question. Most of the challenging thoughts you will have as it goes. Yeah. அடுத்த கொஸ்டின் கேளுங்க ருசினா. சார் வணக்கம். வணக்கம். நன்றி சார் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னதுக்கு. எப்பவுமே ஒரு டெக்னாலஜி வளர்ச்சி அடையும் போது வந்து ஒரு பெரிய மனத்தடை இருக்கும். அதே மனத்தடை எனக்கும் இருக்கு. மாணவர்கள் பத்தி என்னோட சந்தேகத்தை தான் ஒளிவண்ணன் சார் கேட்டாங்க. இன்னொரு இது இருக்கு எனக்கு. ஏற்கனவே மூளையோட திறன்ல வந்து நம்ம ரொம்ப குறைவான பகுதியை தான் நம்ம யூஸ் பண்றோம், அத போல பல மடங்கு திறன் வாய்ந்தது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது இந்த மூளையை இன்னும் சோம்பலாக்கிறாதா? ஒரு எல்லாத்தையும் ஒரு ரெடிமேடா ஸ்பூன் ஃபீடா கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு டெக்னிக்கலா நம்ம வந்து ஒரு எஃபிஷியன்சியை காட்டுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரி போயிடாதா? ஒரு எல்லா மாணவர்கள்ல சிறந்ததுக்கு 10/10 கொடுத்தோம்னா அந்த 10/10 வந்து அவங்களோட டெக்னிக்கல் எஃபிஷியன்சியை தானே காட்டும். அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துல உள்ள அவங்களோட எஃபிஷியன்சிக்கு உள்ளதா இருக்காதே அப்படின்னு தோணுது எனக்கு. ஆக்சுவலா எனக்கு ஒரு மனத்தடை இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டே கேட்கிறேன்னா இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் சார். கரெக்ட். இப்ப அருமையான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் the challenge we'll have is whether it is replacing human brain or not. ஒரு ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணதா? ஹியூமன்னா ஹியூமனோட கிரியேட்டிவிட்டியும் திங்கிங். The answer is no. Nobody matches. நான் சொன்னேன் இல்லையா, this engines, the more we train, the more it mimics the human being. Speechல, textல, விஷன்ல இதெல்லாம் மிமிக் பண்ணும். And it will probably exceed. இப்ப ஒரு 4 பேரை பாக்குறோம் நம்ம. நேத்து 4 பேர்ல ஒருத்தர் தான் நம்மளுக்கு வந்து அடையாளம் தெரியுது. அதான் அடுத்தோட பார்க்கும்போது மீதி 3 பேரை சரியா தெரியலன்னா, இப்ப இதே ஒரு மெஷின் அவங்கள போட்டோ எடுத்து அவங்க நேம் எல்லாம் ஃபீட் பண்ணிருந்தோம்னா the machine will not lie. அந்த மாதிரி ஒரு எஃபிஷியன்சி மெஷினுக்கு இருக்குமே தவிர, AI is typically artificial intelligence is typically designed
டு ஆம்பிளிஃபை, எனேபிள் அண்ட் ஆம்பிளிஃபை ஹியூமன் இன்ஜினியரிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை தான் இது நிறைய புஷ் பண்ணுமே தவிர உங்களை ரீப்ளேஸ் பண்ணாது. நிறைய இதுல பண்ணாது. எமோஷன்ஸ்ல பண்ண முடியாது, ஹெல்த்ல பண்ண முடியாது, நிறைய இதுல பண்ணவே முடியாது. அண்ட் இட் மைட் ப்ரெடிக்ட் அ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி, பெட்டர் ஹெல்த் ட்ரெண்ட்ஸ் எல்லாம். பட் அந்த 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 மாதிரி நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா ஃபோன் வந்தப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு, அப்பா வந்து ஃபர்ஸ்ட் சிலிண்டர் கேஸ் வரும்போது கேஸ் சிலிண்டரை வாங்கி வீட்டில் வைக்கிறதுக்கே பயப்படுவாங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. பட் அது இனிஷியல் ஸ்ட்ரகிள் தான். ஐயோ அது சிலிண்டர் மொத்தமா வெடிச்சு எல்லாம் மொத்தமா வீடே கத்திக்குன்ற மாதிரி ஒரு ஃபோபியா இருக்கும். ஜென்ரல் டெக்னாலஜி இஸ் லைக் தட். நீங்க the earlier you embrace, earlier you adopt, it will become like a WhatsApp chat. It will become like another part of your life. It is already there. அதான் சொல்லுவாங்க. தேங்க்யூ. அடுத்ததா வந்து நம்ம நார்வேல இருந்து சரவணன், நம்ம ஒரு நல்ல எழுத்தாளர். சமீபத்துல அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா, செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி ஒரு ஓவியம் வந்து உருவாக்கி இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மகிழ்ச்சியா இருந்தது. சரவணன் நார்வே அருமை நண்பர், பேசலாம். வணக்கம் தோழர். வாய்ப்பிருந்தால் என்னுடைய அந்த வீடியோ தெரியுதா தெரியல, என்னுடைய படம் மாதிரி தெரியல இப்போ ஒண்ணும். ஆமா சொல்லுங்க. என்னத்துக்கு சரவணன் தானே நார்வே, உங்களுடைய இமேஜ் தெரியுது. தெரியுது. ஓகே. இல்ல அது காரணம் என்னன்னா, நான் வந்து அதுல என்னுடைய ஒரு ஸ்கிரீனை ஷேர் பண்றதுக்கு நான் முயற்சி பண்ணேன். ஆனால் சாத்தியப்படாது போல தெரியுது. இதுல என்னன்னா அதுல காட்டிய நீங்க கேள்வி கேளுங்க சரவணன். சரி. என்ன கேள்வினா, நான் இப்ப இந்த கடந்த 2 நாளா என்னுடைய ஒரு நூலுக்காக ஒரு சில விவரங்கள், இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா இதுக்குள்ள எடுக்கலாமான்றதுக்கு முயற்சி பண்ணி கொண்டிருந்தேன். ஒண்ணு என்னன்னு சொன்னால், இப்ப 1864ஆம் ஆண்டு இலங்கையில இந்திய தொழிலாளர்கள் வந்த ஒரு கப்பல் ஒன்று நடுவழியில கவிழ்ந்து நிறைய பேர் இறந்து போனாங்க. அப்ப இது மாதிரி நிறைய நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு தானே இந்திய தொழிலாளர்கள் போறேன்னு சொல்லி. இதுல நான் சும்மா ChatGPTக்குள்ளால நான் நிறைய கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்ப சில இதுக்கு தந்தது, சில இது தரையில. பிறகு வந்து இந்த கேள்விகள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நான் காட்ட பார்த்து என்னன்னா, அது எப்படி ஆன்சர் பண்ணி கொண்டு இருந்ததுங்க. ஆனால் கடைசியில ஒரு லிஸ்ட் பண்ணிச்சது. கடைசியில ஒரு நான் வந்து கேட்டேன், இது எல்லாத்தையும் கடைசியில தொகுத்து ஒரு லிஸ்டா தர முடியுமா? அப்போ ஒரு லிஸ்ட் ஒன்று தந்தது. அந்த லிஸ்ட்ல வந்து எங்கெல்லாம் இது உலகம் முழுக்க இந்திய தொழிலாளர்கள் சென்ற கப்பல்கள் கவிழ்ந்திருக்குன்ற ஒரு லிஸ்ட் ஒன்று அது ப்ரிப்பேர் பண்ணி தந்தது. ஆனா அதை நான் பேஸ் பண்ணி பிறகு அந்த விவரங்களை தேடினா அதை ட்ரேஸ் பண்ணி முடியல. அது அந்த விவரங்கள் வந்து அதுக்கு மேல எங்கேயுமே கிடைக்குது இல்லை. நான் அந்த தேடுறதுக்கான பல வழிமுறைகள் நான் வச்சிருக்கேன் வலிமையா என்னுடைய ஆய்வுகளுக்காக. அப்ப அந்த கொஞ்சம் அட்வான்ஸ் ஆன வழிகள் எல்லாத்துலயும் ட்ரை பண்ணி தோத்து போனேன் அதுல பல லிஸ்ட்டுகள்ல. சரி, அப்ப நான் ஒரு கேள்வியா கேட்டேன், இது வந்து இது எந்த சோர்ஸுகளை அடிப்படையான? அப்ப அது ஒரு ஆஸ் யூஷுவலான சோர்ஸுகள் கொஞ்சம் சொல்லிச்சு. அதாவது கேசட்டுகள், பழைய இது இந்த பிரிட்டிஷ் லைப்ரரியில இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் லிங்க்குகள் எல்லாம் வந்து தந்தது. அது வெரி யூஷுவல் இது. பிறகு வந்து என்னுடைய இன்னொரு இது என்றால், இதே இதுக்குள்ள இந்த அடிமைகளை பற்றிய ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதுல வந்து இப்படியே சொல்லி கடைசியில ஒரு லிஸ்ட் ஒன்று கேட்டிருந்தேன். ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல இந்த பிரிட்டிஷ் கொலோனியல் பீரியட்ல இந்த அடிமை முறை நீக்கப்பட்ட வருஷங்களையும் நாடுகளையும் குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி அதை வரிசைப்படுத்தி கேட்ட நேரம் அது வந்து தந்தது. ஆனால் இதுல எனக்கு ஏற்பட்ட அனுபவம் என்னன்னா, அதுல அந்த லிஸ்ட்ல இருந்து அவ்வளவு விஷயம், அவ்வளவு நேரம் என்னோட செக் பண்ணி கொண்டிருந்த அந்த அவ்வளவு விஷயத்திலையும் தகவல்கள் நிறைய பிழை. இப்ப அதாவது அந்த இயர் எல்லாம் ரொம்ப பிழை. இப்ப இதை நம்பி நான் வந்து இது அப்படியே நான் காப்பி அண்ட் பேஸ்ட் லெவல்ல ஒர்க் பண்ணியிருந்தேன்னா
மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ள நான் சிக்கியிருக்க வாய்ப்பு இருந்தது. அப்ப 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 உண்மையிலேயே அது வந்து இப்ப எனக்கு இருந்து பிரச்சனை தான். இது வந்து சில நேரங்கள்ல ஒரு சென்டென்ஸாக ஒரு விஷயத்த ஒரு சென்டென்ஸ் படுத்தி கிராமட்டிக்கலா அது தரும் போது அதுல இருக்கிற நீட் வந்து துல்லியமான தகவல்களை தர்றதுல வந்து தோத்து போகுதுன்ற ஒரு சிக்கல்ல வந்து நான் எதிர்கொண்டேன். சில வேளை எதிர்காலத்துல அது இன்னும் சரி வரலாம். ஆனா இப்போதைய நிலையில இது தர்ற தகவலை வச்சுக்கொண்டு நாம ஒரு ஆய்வு முடிவுகளுக்கு வர முடியுமான்ற ஒரு பயம் வந்து வந்துச்சு நேற்று இரவு. அது ஒருக்கா ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இது சம்பந்தமா உங்களுடைய அனுபவத்தையோ அல்லது கருத்தையோ அறிய விரும்புறேன். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்ன இது இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இது வந்து பயஸ்டா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன். திஸ் இஸ் இன் இனிஷியல் ரிசர்ச் ப்ரிவ்யூ. இது வந்து டெக்னாலஜி எவல்யூஷன் பண்ண ஆக 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 டெக்னாலஜினா இந்த மோர் ரிசர்ச், மோர் கான்டென்ட், மோர் ட்ரைனிங், தென் இட் வில் பிகம் பெட்டர் அண்ட் லிட்டில் பிட் பெட்டர் எவ்ரி டைம் and probably reach an accuracy that you want. As of now, I would not recommend this for anything that is evaluation மாதிரி. நீங்க வந்து உங்களுடைய ஃபைனல் சப்மிஷனுக்கு வந்து இதை யூஸ் பண்ணி என்னோட பர்சனல் இது வந்து this is not ready as of now. So சரியா சொன்னீங்க. நான் இங்க ஒண்ணே ஆட் பண்றேன். முதல்ல குழந்தை வீட்டுல பேச ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து இது தெரியாது, காலம் தெரியாது, எந்த எதிர்காலமா இதுவா தெரியாது. நான் நேத்து வரட்டுமா அப்படின்னு கேட்கும். அதாவது அதுக்கு வந்து அந்த காலத்தை சரியா சொல்ல முடியாது. ஆனா போக போக படம். அதே மாதிரி நீங்க சொன்னது போல இதை வந்து ஒரு ஆய்வு கட்டுரைகளுக்கோ இல்லை வந்து மிக முக்கியமான விஷயத்துக்கோ எடுக்க முடியாது. இன்னைக்கு காலையில கூட ஒருத்தர் பேசினாரு, மிக முக்கியமானவர் ஒருத்தர் பேசினாரு. அவருக்கு அதுதான் சொன்னாரு. நான் சிசில் அவங்க கிட்ட கூட ஷேர் பண்ணேன். அவர் சொன்னார், நான் தமிழ்நாடு ஆளுநர் யார் அப்படின்னு கேட்டதுக்கு இதுக்கு முன்னால இருந்த அவருடைய பேரை தான் சொல்லிச்சு தவிர இப்ப இருக்க ஆளுநர் பேரை சொல்லல. திரும்பவும் கேட்கும்போது திரும்ப தப்பா சொல்லிச்சு. உடனே அவர் சொன்னாரு, யூ ஆர் ராங், இவர் தான் அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கிறவருடைய பேரை வந்து அதுல போடும்போது அது பதிலுக்கு வந்து நோ யூ ஆர் ராங் அப்படின்னு போட்டுது அப்படின்னாரு. அப்ப வந்து அவர் சொன்னாரு, சார் மைக்ரோசாஃப்ட்காரன் கூட ஒத்துக்கல சார், அமெரிக்காக்காரன் கூட ஒத்துக்கல சார் நம்ம ஆளுநர். அப்ப நான் அந்த அரசியலுக்கே வரல, விட்டுடுங்க. என்னைய தெரிஞ்ச வரைக்கும் குடும்பம் வரைக்கும் இந்த காதல் கடிதம், காதல் கவிதைகள் இதெல்லாம் எழுத தடுமாறுறவங்க வந்து இப்ப இதை வந்து சாதாரணமா கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்திக்கிட்டு இன்னும் ஆழமாக வர அதை பயன்படுத்திக்கிறதா சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல தொடக்கம் தான். அவர் சரவணனே அவங்கள பதில் சொல்லிட்டாரு, போக போக சரியாயிரும் அப்படிங்கிறது வந்து நம்ம எவ்வளவு அதுக்குள்ள கான்டென்ட்டை கொடுக்குறோங்கிறத பொறுத்தா இருக்கு. நிறைய பேர் கேள்வி கேட்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம் சொல்லு. ஒரு இது மட்டும் இன்டர்வியூ அதுல வந்து இட் வில் கேவியாட் வித் த டேட்டா. இயர் 2021ல யார் கவர்னர் இருந்தாங்களோ அவங்க பேர் தான் சொல்லும். ஏன்னா there is a cut off in which the training data stopped. அதுக்கப்புறம் அது வந்து it caveats under the thing and அவங்கள பார்க்க சொல்லுங்க. அது caveat பண்ணிடுச்சுன்னா 2021க்கு அப்புறம் யார் இருந்தாங்களோ அவங்க கொடுக்காது. and that is the right thing to do. Second thing, இது வந்து just not poetry alone. நீங்க டீப் ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணி ரெஃபரன்ஸோ மெட்டீரியலோ பிஹெச்டிக்கோ அந்த மாதிரி ஒரு இன்டென்ஸ் இதுக்கு வந்து இட்ஸ் ஸ்டில் நாட் ரெடி. இட் வில் பி தேர். தட் இஸ் அதான் டேக் அவே டு தோழர். நீங்க வந்து நார்மல் சரவணன், நீங்க நார்மல் கான்டென்ட் கிரியேஷன், ப்ரூஃப் ரீடிங் ஆர் ட்ரைனிங் இதுக்கு வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். pretty soon it will be there as a commercial product for publisher, scholars and researchers. It will be there. எக்ஸலன்ட். நான் அதை நீங்க சொன்னதை என்டார்ஸ் பண்றேன். இப்போ நான் ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணிட்டு எனக்கு வந்து அதை எடிட் பண்றதுக்கோ பாலிஷ் பண்றதுக்கோ சரியான இங்கிலீஷ் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதை போடும்போது நல்லா அதை உருமாத்தி பாலிஷ் பண்ணி கொடுக்குது. நிறைய விதத்துல இப்ப பப்ளிஷர்ஸ் பயன்படுது. இப்ப அடுத்த கேள்வி பாரத், வாங்க ப்ளீஸ். சார் குட் ஈவினிங் சார். என்னோட கொஸ்டின் வந்து லைக் நீங்க இப்போ இந்த டேட்டா வந்து நீங்க ட்ரெயின் பண்ணது சொல்றீங்கன்னா 2021 வரைக்கும் ட்ரெயின் பண்ணிக்கன்னு சொல்றீங்க. இப்போ இந்த 2022-23 டேட்டாவெல்லாம் வந்து நீங்க சப்போஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ 22 ட்ரெயின் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், அது நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் சார்? அப்போ இப்போ இந்த ஃபியூச்சர் அப்கமிங் இயர்ஸ்ல வந்துட்டு அது எப்படி நீங்க அந்த கோலையே ட்ரெயின் பண்ண முடியுமா, இல்ல அது எப்படி அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நான் கேக்குறேங்க சார். அது எவ்வளவு நாள் ஆகும் வந்து அந்த மாதிரி? பியூட்டிஃபுல் கொஸ்டின், வண்டர்ஃபுல் கொஸ்டின். ஸோ இப்போ கம்ப்யூட் பவர் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இல்லையா? இப்போ ஜிபியூஸ் என்ஜின் இதில் நிறைய வந்து
chipsets are becoming very, very faster, and with nanometer, 5 nanometer transistor and everything. Generally, this எதுக்கு ஒரு கட் ஆஃப் கொடுத்துக்கிறாங்கன்னா, ப்ரீ-ட்ரெயின் மாடல்ஸ், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ட்ரைனிங், டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் எப்படி ஒர்க் பண்ணுது, ஹவு பீப்புள் ஆர் ட்ரைனிங் பை கிளிக்கிங் தட் தம்ஸ் அப் பட்டன், கொஞ்சம் ஃபீட்பேக்கு, இதெல்லாம் ரிசர்ச். இட்ஸ் அண்ட் ரிசர்ச். இதுக்கப்புறம் தேர் இஸ் அ ப்ராசஸ் டு மானிட்டைஸ் த ப்ராடக்ட். அப்போ ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு உங்கள்கிட்ட இருந்து ஒரு $10, $5, $40 வாங்குவாங்க. அந்த டைம்ல பேட்டா வெர்ஷன் ரிலீஸ் ஆகும். Then they will be private review and general இதுக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க. The normal course of time is anywhere between 6 months to 1 year. Generally, it might take longer. But 6 months, 1 year in a larger scheme of thing is nothing. Just 1 year goes by fast. But that is the thought I have. And again, I'm not developing this product neither. I am selling this product, by the way. I am supposed to sell this product to larger customer. So you would expect anywhere between 6 to year or year and a half that it might come as a full-fledged engine. Thank you. அடுத்த கேள்வி ஷர்மிளிகா, ஸ்ரீ கமலிகா. கேளுங்க. ஹலோ, கேளுங்க, ப்ளீஸ் கேளுங்க. எனக்கு 2 கொஸ்டின் இருக்கு சார். ஒன்னு இப்போ நம்ம இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல கற்றல் குறைபாடோட நிறைய குழந்தைகள் இப்போ அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு நியூ டெக்னாலஜி வரும்போது, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சயின்ஸ் புக் எடுத்து படிச்சுட்டு இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் சொல்லு அப்படின்னா அது சொல்ல போகுது. ஸோ அது இன்னும் ஒரு வே ஆஃப் இன்டரன்ஸா இருக்குமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? ஏன்னா இது நியூ டெவலப்மெண்ட், நியூ ஃபீச்சர். அப்போனா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி இதை நியூவா அடாப்ட் பண்ணிக்கணும்? அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் இந்த டெக்னாலஜியில ஒரு வேலை வாய்ப்பு வரணும்னா வேற என்னென்ன மாதிரி கோர்சஸ் இப்ப இருக்கிற காலேஜஸ்ல சொல்லி தராங்க அந்த மாதிரி, இல்ல நம்ம ஏதாவது தனியா பிரைவேட்டா படிக்கணுமா? அந்த மாதிரி ஏதாவது ஐடியா அண்ட் டிப்ஸ்? So first question very simple and straightforward. Again, it is student, if they are using it, let them be creative நினைச்சோம்னா அவங்கள யூஸ் பண்ண விடலாம். என்ன அது அவங்கள enable பண்ணும். They will also be very good in researching and understanding how the content wise they will understand much variety of content, diverse content understand பண்ணி அவங்க create பண்ணலாம். So the question is, student impedi ஒரு புக்கு படிக்கிறதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இட்ஸ் ஆல்ரெடி டிஜிட்டல். இப்போ கோவிட்ல we were already digital and online. அதுல did it take us 2-3 years to go digital? No. Sometimes you will be forced to do that and we will do it wonderfully well. அப்படிதான் நான் நினைக்கிறேன். இது it will become an integral part of their learning அப்படின்னு வச்சுக்கணும். அப்படி இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அது ஒரு பார்ட் வச்சுப்போம். செகண்ட் கொஸ்டின் what is the job opportunities? Existing workforce ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சொன்ன மாதிரி இந்த டீல்ஸ் ப்ரோக்ராம், ஏஐ, மெஷின் லேர்னிங் எல்லாம் ஸ்கூல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஸ்கூல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு எல்லாமே தெரியும் எந்த டைரக்ஷன்ல போறது. இப்போ எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்டுக்கும் இட் வில் பி அன் இம்பார்ட்டன்ட் திங் டு ப்ரெடிக்ட் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் எங்க இருந்து வருது, இதெல்லாம் ஏஐ வில் பி பார்ட் ஆஃப் கரிக்குலம் வச்சுக்கலாம். ரைட். செகண்ட் பார்ட் those who are matured like us, நம்ம இந்த ஒர்க் ஃபோர்ஸ்ல எப்படி போறது, நம்ம அந்த ஸ்கில் இல்லை அப்படின்னா, I will quote only one example. Western countries you don't need to be an engineer to become a AI or a technical job, getting into technical job. இங்க அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா you can cross skill or upskill yourself into this job areas, industry கூட. தேங்க்யூ சார். நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நான் கொஞ்சம் வருத்தத்தோட ஒரு விஷயத்த சொல்லணும். ஏன்னா ரொம்ப நேரம் அந்த ப்ரோக்ராமை நீடிக்க முடியாது. நான் அவருக்கு இன்னைக்கு ஒர்க்கிங் டே ஆக்சுவலா யூஎஸ்ல டைமுக்கு அவர் போனோம். அதனால நம்ம குவிக்கா எல்லாரும் கேளுங்க. மேபி another 5 to 10 minutes உங்க கேள்வி நீங்க கேட்கற விஷயம் பிளஸ் அவர் சொல்ற பதில் நம்ம ஒரு கட் ஆஃப் வச்சுக்கலாம். இப்போ 10 பேரையும் எடுக்க முடியாது. ரத்னசாமிங்கிறவரோட வரைக்கும் நிறுத்திக்கும். மீதி பேர் எல்லாருமே அவரோட நீங்க பிறகு இமெயில் அனுப்பியோ இல்ல சாட் பண்ணியோ கேட்டுக்கலாம். செல்வகுமார் கேளுங்க. வணக்கம் செசில். வணக்கம். வணக்கம்.
எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ஸோ எனக்கு கொஸ்டின்ஸ் இல்லை, இப்போ நடுவில் பேசுறதுல இருந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஐ திங்க் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கிளாரிஃபை பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்துடுச்சுன்னா மனிதர்களோட வேலைகள்லாம் எடுத்துக்குமே அப்படின்னு சில பேர் கேள்விகள் கேட்டாங்க. அஃப்கோர்ஸ் மனிதர்கள் வேலைகள்லாம் எடுத்துக்கோம் தான், ஆனால் அதனால உருவாகக்கூடிய மற்ற வாய்ப்புகள் என்ன அப்படின்னா, நான் இந்த ரயில்வே டிக்கெட்டிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க டிக்கெட்டிங் சிஸ்டம், அதோட ஆரம்ப கட்ட டெவலப்மெண்ட் டீம்ல நானும் ஒருத்தரா இருந்தேன். ஸோ அப்போ அந்த டீம்ல வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு தடவை என்ன ஆயிடுச்சு, எங்கெல்லாம் ரூமுக்குள்ள வச்சு பூட்டிட்டாங்க யூனியனை சேர்ந்தவங்க. எதுக்காகனா, நீங்க கம்ப்யூட்டர் கொண்டு வந்து வச்சீங்கன்னா எங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் போயிடும் அப்படின்னு சொல்லி வந்து பூட்டி வச்சுட்டாங்க. ஆனா காலப்போக்கில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, ஒன்ஸ் அந்த சாஃப்ட்வேர் வந்து பயன்பாட்டுக்கு வரும்போது, இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த சாஃப்ட்வேர் வந்து என்ன ஆச்சுன்னா, அப்பெல்லாம் நல்லா பார்த்துருப்பீங்க, ஒரு கவுண்டர்ல வந்து ஒரு 3 பேர் இல்ல 4 பேர் தான் வந்து டிக்கெட்டிங் அட்வான்ஸ் புக்கிங் இருப்பாங்க நமக்கு. ஸோ அதுவும் 2 அல்லது 3 நாட்களுக்கு தான் நீங்க வந்து பண்ண முடியும். நான் ஒருவேளை ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணணும்னு சொன்னா அந்த ஊருக்கே தான், ஒருவேளை திருச்சிக்கு போயிட்டு நான் திரும்ப இங்க வரணும் சென்னைக்கு அப்படின்னா, திருச்சிக்கு போயிட்டு தான் நான் வந்து டிக்கெட் போட முடியும், இங்க நான் பண்ண முடியாது. ஸோ அப்போ 3 பேர் இந்த இடத்துல வந்து 30 பேர் ஆனாங்க, 30 பேர் இருந்து 300 பேர் ஆனாங்க, 300 பேர் இருந்து 3000 பேர் ஆகி இப்ப நம்ம இந்த டிக்கெட்டிங் சிஸ்டம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இன்னொன்னு, என்னால 3 மாசத்துக்கு அட்வான்ஸாவே யோசிக்க முடியுதுன்றத என்னோட பிளானிங் வந்து எவ்வளவு தூரம் விரிவடையுது பாருங்க. கரெக்ட். அதே விஷயம் தான் அந்த சாட் ஜிபிடி வந்து நம்மளோட வேலைகள்லாம் செஞ்சு கொடுக்குது அப்படின்னும் போது, நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி யூசிங் நம்மளோட சேவ் ஆகிற அந்த நேரத்தை மிச்சப்படுத்திக்கிட்டு நம்ம பல விதமான வேலை வாய்ப்புகள் நமக்கு உருவாகும். இட் வில் நெவர் ரீப்ளேஸ், நம்ம ஒரு மனிதன் வந்து ரீப்ளேஸ் பண்ணவே போறதுன்றது வந்து நீங்க திரும்ப திரும்ப சொன்னீங்க. அண்ட் ஐ வாண்ட் டு இன்சிஸ்ட் ஹியர். இன்னைக்கு நடந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து ஒரு செஷன் ஒன்று இருந்தது, ஒரு மியூசிக் கம்போசருடைய. உட்காந்து இந்த விமென்ஸ் டேக்காக ஒரு கம்போசிஷன் ஒன்று பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அவங்க கேட்டாங்க, இது லிரிக்ஸ் எழுதுமா அப்படின்னு கேட்டாங்க. எழுதுங்க அப்படின்னு சொன்னா உடனே அது எழுதி கொடுத்தது. விமென்ஸ் டே பத்தி ஒரு பாட்டு ஒன்று எழுதி கொடுத்தது. அப்போ வந்து அதை சேலஞ்ச் பண்ணாங்க. நான் வந்து ஒரு டியூன் கொடுக்குறேன், அதுக்கு எழுதுமா அப்படின்னு கேட்டாங்க. சரி, டியூன் எப்படி கொடுப்பீங்க? இது வந்து ஒரு டெக்ஸ்ட் டூல், நான் பாடினா அதை எடுக்காதே, எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் பாட்டு ஒன்று சொல்லி, இந்த பாட்டோட டியூனுக்கு அதை எழுதுமா அப்படின்னு கேட்டாங்க. அது கொடுத்தோம், அது சொல்லிச்சு, நான் வந்து ஒரு ஆர்டினரி சாட் பாட், எனக்கு வந்து இதை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லிச்சு. அப்ப பாருங்க, அது எழுத தெரியல அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்க அப்ப கேள்வி மாத்தி கேளுங்க, இப்படி ஒரு பாட்டு இருக்குது, இந்த பாட்டுக்கு ஒரு லிரிக்ஸ் இருக்குது, அதை கொடு அப்படின்னு கேளுங்க அப்படின்னு முதல்ல சொன்னோன்னே அந்த லிரிக்ஸை கொடுத்து, இப்ப அடுத்ததான் இன்னும் கொஞ்சம் அதை என்ன பண்ணோம், சரி இந்த லிரிக்ஸ் கேளுங்க, மாற்று லிரிக்ஸ் கொடு அப்படின்னு சொன்னோடனே அதே பாட்டு அதே டியூனுக்கு வேற ஒரு லிரிக்ஸை வந்து ஸ்பாட்ல அடிச்சு கொடுத்தது. அப்போ நம்ம வந்து இந்த சாட் ஜிபிடியை கூட நம்ம, ஏன்னா நீங்க திரும்ப திரும்ப ட்ரைனிங் சொல்லிட்டே இருந்தீங்க, அது பல பேருக்கு புரிஞ்சுதான் தெரியல. இதே சாட் ஜிபிடி நம்மளும் ட்ரெயின் பண்ண வேண்டியது, மாதிரி கேள்விகளை வாங்கி விரைவில் செல்வகுமார் வந்து தேங்க்யூ செல்வகுமார். செல்வகுமார் விரைவிலே இங்க நேரடியா வந்து ஒரு அவருடைய அனுபவங்களை வந்து பயிற்சி கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. வெல்கம். நெக்ஸ்ட் டாக்டர் பிரமிளா, நீங்க கேளுங்க. சார் குட் ஈவினிங் மனோஜ் சார். சார் என்னோட கொஸ்டின் வந்து லைக் இப்போ வந்து நார்மல் ஆத்தர்ஸ்க்காக நம்ம பேசணும், நார்மல் பீப்புள் வித் லாங்குவேஜ் அண்ட் இது பத்தி ஸ்பீச் பத்தி பேசணும். ஐம் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிஸ்ட்ங்க. ஸோ வி ஹாவ் அப்ளிகேஷன்ஸ். இப்போ ஒரு கம்யூனிகேஷன் டிசபிலிட்டி இருக்கவங்களுக்கு வந்து வி யூஸ் சர்டன் அப்ளிகேஷன்ஸ் டு எலிசிட் தேர் லாங்குவேஜ். So how is this technology, is it going to add on value, or how is it going to be inclusive for people with communication disability? First of all, thank you for the service, ma'am. It's a unique value you're providing to people who are in need. As I said, the idea of artificial intelligence is to be inclusive first and ethical, and we have to create products and services that enables everyone, especially the special needs people or differently able and all those people. So adu vandu fundamentally that is our mission in Microsoft. That's the mission of most of the large organization that drives this thing. To answer your question specifically, the answer is yes. It will help them. I don't know exactly how you do that, but if there is a speech to text or text to speech or language understanding or language translation,
இப்படிலாம் இருந்ததுன்னா these engines will be very exclusive and you should try. So my question to be more specific, sir. இப்போ வந்து say for example communication disability na there are so many conditions. Let me take one condition like someone who has a stroke. சரிங்களா, சடனா ஒரு ஸ்ட்ரோக் வரதுனால their language area gets affected. The same neural network that you were talking here, the human brainல இருக்கக்கூடிய neural network வந்து affect ஆகுது where the language area is affected. So when it comes to language, it can be the expressive part or the the receptive language. So specifically for expressive language affect ஆகும்போது we call it like the condition is Broca's aphasia. So அப்ப அவங்களுக்கு வந்து புரியும், நான் பேசுறது நான் சொல்ற ஒரு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் புரியுது, but he is not able to express. So in that condition, how is this எனக்கு ஆல்ரெடி இருக்க ஆப்பை விட இந்த பர்டிகுலர் AI technology, how is it going to help us, sir? Any inputs? எனக்கு ஸ்பெசிஃபிக்கா தெரியல மேம், பட் if you know Stephen Hawking, right? Yeah. So he's completely disabled, he cannot talk. I can only draw parallelism how these neural network engines could sense his brain and then convert his thoughts into speech. Okay. So maybe that is advancement that you're talking. எனக்கு specific I can find out and tell. Maybe that is the best answer I can give. Or I can connect you. I can connect you with people who are in this research field. That is something that I can. That's great, sir. Thank you so much. Thank you. Thank you. Anna? Yes, and Balasubramaniam கேளுங்க. Yeah. Good evening, Mr. Cecil. Good evening, sir. My question is on the relevance of AI in the realm of creativity. ஏன்னா repetitive, monotonous work-க்கு தான் நம்ம கம்ப்யூட்டிங் ஆரம்பிச்சோம். Then we went to robot and AI to improve the productivity. For example, Olivanan, my good friend, writes beautiful short stories. If we rely on this GP chat, whether his creativity edge will be affected. For example, ஒரு டாஸ்மாக்ல நடக்கிற நிகழ்ச்சிக்கு புறநானூர்ல இருந்து கோட் பண்ணி அது அகநானூர்ல இருந்து கோட் பண்ணி புறநானூரா மாட்டிட்டார். செம்புல புயல் நீருங்கிறது பேர்ல செம்புல புயல் பீர் அப்படின்னு அந்த வார்த்தை இன்னும் கூட என் மனசுல ஒழிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி கிரியேட்டிவ் ஏரியால கம்ப்யூட்டிங் ஏஐ வரும்போது இந்த ஷார்ப்னஸ் பிளண்ட் ஆயிடுதா? இஸ் மை கொஸ்டின். அதான் சார் நம்ம முதல்ல இருந்து அதான் பேசிட்டு இருந்தோம். This can only enable you to do better. Accuracy பொறுத்த வரைக்கும் what we call as human parity, right? Or vision of speech or language, large language models. So can it reach human parity? You can also make certain mistakes. Engine can also make certain mistakes. But the more we train, it's reinforcement learning it is called. The more we train, it can come closer to this thing. But it can never be 100% sure. இல்ல சார், my question is not that sir. நான் என்னோட கேள்வி என்னன்னா இது ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்கல, இது தேவையான கேட்கல. ஏன்னா கிரியேட்டிவ் ஏரியால பெயிண்டிங், ரைட்டிங் அந்த மாதிரி ஸ்கில் இருக்கிற ஏரியால இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்டிவிட்டி வந்து இட் மே நாட், பிகாஸ் பிரிண்டிங்ல ப்ரொடக்டிவ் வேணும், டிஜிட்டல் பிரிண்டிங் ஐ அக்ரி. பட் கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ்ல இந்த மாதிரி ஏஐ வேணுமா? வாட் கைண்ட் ஆஃப் அடிஷன் டு இட்? ஓகே, ஸோ டார்லின் ஒரு இது இருக்கு, இதே சேம் ஓப்பன் ஏஐல இருந்து இட் கேன் ஜென்ரேட் இமேஜஸ், கிரியேட்டிவிட்டி, எவ்ரி திங். வேணுமா வேண்டாமான்னு வந்து ஐ ப்ராபப்லி நாட் த ரைட் பர்சன் டு, பட் ஜென்ரலி ஐ டெல் we can tell வேண்டான்னு, பட் இன்வேரியபிளி இட் வில் கம், ரைட்? அப்போ நம்ம எப்படி ப்ரிப்பேர்டா இருக்கோன்றதா நம்மளுடைய லார்ஜர் சேலஞ்ச். எஸ்என்பி நல்ல கொஸ்டின். அது நீ ஒரே ஒரு மட்டும் விஷயத்தை சொல்லிட்டு அடுத்துட்டு போயிடும். வேணுமா வேண்டாமாங்கிறது நம்ம டிசைட் பண்ண முடியாது. இன்கேஸ் சப்போஸ் கண்ட்ரி ஏ டிசைட்ஸ் தட் தே வில் நாட் அலோவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டு கெட் இன்டு தர் கண்ட்ரி, வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, மற்ற கண்ட்ரிஸ் பி அண்ட் சி வந்து அதை பயன்படுத்தி அட்வான்ஸா ரொம்ப மேல போயிடுவாங்க, இவங்க வந்து பின்தங்கிடுவாங்க. அதனால இதுல வழியே இல்லை. இதை வந்து நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, அறிவியல் அப்படிங்கிறது வந்து ஒரு சுனாமி மாதிரி தான். செல்வகுமார் சொன்னாரு, இங்க எனக்கெல்லாம் தெரியும், அவங்க வந்து உள்ள அடைச்சி வச்சு பெரிய பிரச்சனையாச்சு. இப்ப அப்படிலாம் இருக்கிற ஒரு சூழ்நிலையில எல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து பல பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. அதனால we don't have a choice. நமக்கு அதை வந்து நம்ம வந்து முடிவு எடுக்கிற நிலைமையில இல்லை. நம்மன்றது நம்ம இந்தியாவையோ இல்ல நம்மளையோ சொல்லல, இது உலகம் முழுக்க இருக்கிறவங்களுக்கு வந்து இது பொருந்தும். எல்லாருமே இந்த மெயின் ஸ்ட்ரீம்குள்ள வரல அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து அட்வான்ஸ்டா சில கண்ட்ரிஸ் இருக்கும். இது இந்த வேர்ட்ஸ் ஆஃப் யுவால் நோவா ஹராரி,
there will be one society which is useful society, purposeful society. The another one is useless society-யா மாறிடும். இப்போ நம்ம வந்து இன்னும் ஒரு கேள்வி மட்டும் எடுத்துக்கிறோம். முருகன் அப்படிங்கிற ஒரு டாக்டர் முருகன் அவர் கேட்பாரு, அப்புறம் ரத்னம் ராமசாமி. மீதி பேர் எல்லாம் நீங்க சாட் பாக்ஸ்ல உங்க கொஸ்டின்ஸை போடுங்க. அத வந்து ஆமா அது உடனே நாங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி தான் அந்த நிகழ்ச்சியை முடிப்போன்றதே சொல்லிக்கிறேன். டாக்டர் முருகன், ப்ளீஸ் கோ ஹெட். He's on mute. Muteல இருக்கு. அன்மியூட் பண்ணிட்டு சாரி சார். இப்ப பேசுங்க முருகன், பேசுங்க. Yes sir, thank you sir, thanks for the opportunity sir. Sir, we are talking about the positive angle of the chat GTP. My question is, if the person, the scholar, especially the research scholars, can easily ask the question, they can develop their own thesis also. I hope so, with the help of the GTP. Then what will be the actual intellectual of the particular scholars? Without knowing the facts, simply they can get the data now. அதுதான் வந்து இதுக்கு வந்து the best answer I can give is, what is the challenge that the panel or the teacher or professor would have the student. The chat GPT ல இருந்து வந்திருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும். Tools will be there in pretty future. அதை வந்து ஒரு ரெஃபரன்ஸா யூஸ் பண்றீங்களா, அதை எனேபிளா யூஸ் பண்றீங்களா, ஆர் அதை காப்பி பேஸ்ட் பண்றீங்களான்றதுதான் உங்களுடைய எவாலுவேஷன் ஆகும். ரைட்? சார் எக்ஸலண்ட் ஆன்சர். நான் இதுக்கு நானும் கொஞ்சம் சப்ளிமெண்ட் பண்ணிடுறேன் சார். ஒரு பையன் மனப்பாடம் பண்ணி படிச்சு 100க்கு 98 மார்க் வாங்கி வந்துகிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். காலேஜ் எல்லாம் முடிச்சு அவன் இன்டர்வியூல போய் உட்கார்ந்தா முதல் கேள்வியிலே எக்ஸ்போஸ் ஆயிரும். அவனுக்கு சப்ஜெக்ட் நாலேஜே இல்லை, எல்லாம் மெமரைஸ் பண்ணிட்டு வந்து. அதே மாதிரி இந்த சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி நான் ஒரு கட்டுரை கொண்டு போய் உங்ககிட்ட கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க as a ப்ரொஃபஸர் வந்து அதுல இருந்து ஒரு 2 கேள்வியை வந்து திருப்பி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்னால பதில் சொல்ல முடியலன்னா நீ எந்த சாட் ஜிபிடி யூஸ் பண்ணப்பா, எங்க இருந்து எடுத்ததுன்னு கண்டுபிடிச்சலாம். ஸோ அதனால அவன் மார்க் பேப்பரை மட்டும் வச்சு அசஸ் பண்றதுங்கிறது போயிருச்சு. அதை தாண்டி 2 அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஸ்டின் கேட்டா ஜாப் மார்க்கெட்டும் வந்து உங்களுக்கு சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி கேட்க மாட்டான். In case the student goes to the interview, it will be like face to face like this. அதுவும் ஒரு அட்வான்டேஜ். குட் கொஸ்டின். இப்போ அடுத்தது வந்து கடைசி ரத்னம் ராமசாமி சார். ரத்தன சுருக்கமா ஒரு சின்ன கேள்வி கேட்டுருங்க. இப்போ உங்க ஃபேஸ்புக் போஸ்டிங் மாதிரி பெருசா நல்லா இருக்கு படிக்கிறதுக்கு. ஆனா இப்போ டைம் ஆயிடுச்சு. அவர் வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணணும் ஒர்க் ஷெட்யூல் இருக்கு. ஷார்ட்டா கேளுங்க மிஸ்டர் ரத்னசாமி. வெல்கம். Anyway, he is not there. சரிங்க, இப்போ இந்த சாட் பாக்ஸ்ல இருக்க क्वेश्चंस्லாம் நீங்க பதில் சொல்ல முடியுமா? ஆமா, எங்க இருக்கு சாட் பாக்ஸ்ல? சாட் ஜிபிடி கணபதி. ஆமா, படிங்க. யா, go ahead. How can help for curriculum enrichment? And இதுதான் வந்து we were talking, right? Professors can use it to enrich the curriculum, aggregate global ideas. ஒரு யூனிவர்சிட்டி ரிசர்ச், collaboration will be much easier and faster. ஆமா. அது ஏற்கனவே கேள்வி கேட்டவங்க தான் அங்க கேட்டிருக்காங்க. அதனால நீங்க சொல்லலாம், இல்லைன்னா நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. ஜெர் அப்படின்னு இருக்காங்க, குயிக்கா கேளுங்க. அப்புறம் வினீத் IDIM, அதோட முடிச்சிடலாம். ஜெர் பேசுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே, IDIM அவரு மெசேஜ் ஒரு அனுப்பிச்சிருந்தாரு. சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். எஸ், IDIM பேசுங்க சார். சார் வணக்கம் சார், குட் ஈவினிங். அண்ட் ஐ அம் ஐடா. ஓகே சார். ஐடா, ஓகே, கோ அஹெட். சார், இதுக்கு முன்னாடி எல்லாரும் பேசுனதோட கன்சாலிடேஷனா கூட என்னோட क्वेश्चन இருக்கலாம். பட் ஐ வாண்ட் an answer for this. இப்போ சாட் ஜிபிடில இருந்து ஒரு ரெஸ்யூமேவே நான் ரெடி பண்ணி கொண்டு போறேன் சார். ஐ கெட் எம்ப்ளாய்டு அண்ட் டே பை டே வாட் எவர் ஒர்க் கம்ஸ், ஐ கெட் த ஹெல்ப் ஆஃப் சாட் ஜிபிடி அண்ட் ஐ டூ சம்திங் ஃபார் மை கம்பெனி.
but once my real skill is tested, how the company will look at me, or will it be able to still accept me or my skills? One thing. And another, இது வந்து கொஞ்சம் ஒரு டீக்ரேடிங் சிச்சுவேஷனுக்கு ஒரு இண்டிவிஜுவலை கொண்டு போகும் இல்லையா சார்? பிகாஸ் தேர் வில் பி அ ஹைப் லைக், அண்ட் தென் திஸ் the actuality, the reality becomes a test over there. That's one thing. And another thing is in terms of research. இப்போ கூகுள்ல இருந்து நான் எடுக்கிறேன், யூஸ் பண்றேன், பிளேஜியரிசம் அதெல்லாம் வருது இல்ல சார்? அப்போ வந்து there is a research ethic, like there are research ethics like that I should quote it properly. So if I use ChatGPT and still if I want to acknowledge that, how it could be done? அந்த பாசிபிலிட்டி இருக்கா? அதை ChatGPTல ப்ரொடியூஸ் பண்றேன்னு ஆனஸ்டா எத்திக்கலா அதை நான் கோட் பண்ண முடியுமா ரிசர்ச்ல? whether that is accepted? I think that is the second question first answer பண்றேன். That is an evolution as of the entire system as this technology advances, right? AI la content create பண்றதுக்கு it is okay, but now I can still figure it out using my chat zero ஒரு tool இருக்கு. அதை வச்சு I can figure out whether you have plagiarized completely or not. அதை வச்சு we can tell AI உங்க article everything is AI driven. AI is artificial intelligence written, so we are not accepting it in சொல்லலாம். Second day, okay, you are quoting ChatGPT, but you have created more value by putting your thoughts. அப்படின்னு ஒரு possibilities are there. That is the best possibility you need to have. இதை ப்ரிவென்ட் பண்ணாம அந்த வேல்யூவும் கிரியேட்டிவிட்டியும் எனேபிள் பண்றதுக்கு தான் நம்ம வந்து the future will be there. So that is how future would look like from my perspective. Second நீங்க கேட்டீங்க, just because I generate a resume, when we are in the face-to-face interview, as much as you can generate a resume on a paper, but we don't only look for the resume content, right? There will be intellectual ability, the depth in which they can ask the question, your leadership skill, communication skill, teamwork, everything will come together for a job offer. So just not because of some chat GPT or AI resume, you're going to get a job. You have to be really foundationally capable to land a job. It's my idea. I have been in the largest interview panel across North America. That is how we evaluate, just not based on the resume. So how relevant it is, I don't know. Yeah. Thank you, Cecil. I think we have come to the end of the program now. I didn't expect, you said Anna 30 minutes is enough for beginning, but no, the typical Indian style, I stole another 30 minutes from you, and luckily we got another 15 minutes also we have taken from you. Nearly 1 hour 15 minutes by a busy professional like you on a working day like this for you. You are chosen to come, and on behalf of வாருங்கள் படைப்போம் இந்த குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருடைய சார்பில் வந்து உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். நீங்க சொன்னது போல முதல்ல வந்து எந்த விதமான டெக்னாலஜி நம்மளால வந்து தடுக்க முடியாது, அது வரத்தான் செய்யும். அறிவியல் அப்படிங்கிற ஒளி வந்து பாயும் போது அறியாமை என்கிற இருள் நீங்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ரெண்டாவது, நம்ம எப்படி இதோட வந்து ஒத்துக்கிட்டு போக போறோம். கம்ப்யூட்டர் வந்த போது எதிர்த்துட்டு இருந்தவங்களாம் இப்ப இல்லாம போயிருக்கலாம், ஆனா அதை கத்துக்கிட்டவங்களாம் இன்னைக்கு வந்து பல மடங்கு உயரத்துக்கு வந்திருக்காங்க. அது போல இந்த இதை நீங்க வந்து ரொம்ப ஆனஸ்டா ஒண்ணு சொன்னீங்க. இது ரொம்ப தொடக்க நிலையில இருக்கிறதுனால நிறைய பிழைகள் வரலாம், நிறைய தவறுகள் வரலாம், ஆனா காலப்போக்கில் அது வந்து மிக விரைவில் வந்து சரியாயிடும்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். திரும்பவும் வந்து இப்போ இன்னொரு சில நாட்கள் கழித்து உங்களோட மீண்டும் வந்து இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போது சந்திக்கிறோம் என்று சொல்லி தேங்க்யூ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஃபார் யுவர் பிரசன்ஸ் ஹியர். யூ வாண்ட் டு சே சம்திங் பிஃபோர் வி வைண்ட் அப்? No, thank you for the opportunity to interact. It's a technology we cannot avoid. I'll finish with, it's a technology, it's already coming. புலி வந்துருச்சு. Generally, how do we prepare to ride that tiger? அப்படிதான் நம்ம யோசிக்கணுமே தவிர இதை அவாய்ட் பண்ண முடியாது. Let us prepare ourselves for a better future, not only for ourselves, but also coming generation. Thank you so much. Yes, sir. Thank you for the opportunity. Thank you so much. And if you want any contact IDs or anything, members can call me and I can send you his email ID. You can interact with it. இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்து 70-80 பேரை வந்து ஜூம்ல ஒரு ஈவினிங் ஒர்க்கிங் டேல பார்க்கணும். It shows your passion. Congratulations. Thank you and good night.
தேங்க்யூ அண்ணா. குட் நைட் everybody. Good night everybody.